இங்க பாருங்க கவனிங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு இப்ப ஃபர்ஸ்ட் பேசுறாங்க நம்ம கையில. நீங்க அவங்க டைம் கேளுங்க, அவங்க கிட்ட ஒரு நல்ல முறையில அணுகுமுறை பண்ணுங்க. அவங்க கிட்ட டைம் கேட்டு அவங்களுக்கு விஷயம் தெரியாது, என்ன ஏது நம்ம இவ்வளவு நாளா எப்படி அவங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்குறோம், என்ன ஏதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவங்க அவங்க கிட்ட இன்னைக்கு தான் நம்ம திடீர்னு பண்றோன்ற மாதிரி அப்ரோச் பண்ணி வச்சுக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட நம்ம தீவிரமா விலைக்கு சொல்லிக்கிது, நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோம், எப்பத்திலிருந்து சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுத்துக்கிறோம், எத்தனை லெட்டர் கொடுத்துக்கிறோம், யாருக்கு லெட்டர் கொடுத்துக்கிறோம், எம்பி செஷன்ல பேசுனது, ஆல்ரெடி எம்எல்ஏ கொடுத்தது, எம்எல்ஏ கிட்ட இருந்து சிஎம் கிட்ட இருந்து லெட்டர் போனது, A to Z எல்லாத்தையும் சொல்லியிருக்குது. இப்ப சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நாங்க ஒரே வார்த்தை தான் சொன்னோம், எம்எல்ஏ நாளைக்கு வராங்களாம், நீங்க பேசுங்க, எம்எல்ஏ கிட்ட பேசுங்க. நாங்க சரி, எம்எல்ஏ 100 கிலோமீட்டர்ல தாங்கிறாங்க, எப்ப வேணாலும் பார்க்கலாம். அவங்க ஒரு 3 ஹவர்ல கூட எங்களை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 2 ஹவர்ல கூட பார்க்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கட்டும், நாங்க அது வரைக்கும் உள்ளவே இருப்போம். மேனேஜ்மெண்ட்டை நாங்க நம்புறதுக்கு தயாரா இல்லை. மேனேஜ்மெண்ட் எங்களை கூப்பிட்டு பேசினா ரைட்டிங்ல மாத்திரம் தான் நாங்க உத்தரவாதம் கேட்கிறோம், தவிர்த்து வாய் வார்த்தையில எங்களுக்கு உத்தரவாதம் வானான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கடைசியா இப்ப என்ன சொல்லிக்கிறோன்னா, எதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி போராட்டமா இருந்தாலும் சரி, நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு வந்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம சப்கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க, நம்ம தொழிலாளிங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கண்டிப்பா சப்கான்ட்ராக்ட்காரங்க கோஆபரேட் பண்ணி எங்க கூட நிக்கிறதுனால உங்களுக்கு நாங்க கண்டிப்பா பின்னாடி நிப்போம்னு இந்த நேரத்தில் நான் உறுதி கொடுக்குறேன். அதே சமயம் இது வெறும் நம்மளுக்கான போராட்டம் இல்ல, நம்ம ஊருக்கான போராட்டம். இது வரையும் பெம்மலுக்கான போராட்டம் ஒண்டி நினைச்சிடாதீங்க, இது நம்ம ஊருக்கான போராட்டம். இன்னைக்கு நம்ம வழி வச்சுட்டு போனா தான் நாளைக்கு பின்னாடி நம்ம சங்கதிங்க வேலை செய்யறதுக்கு. முக்கியமா அதுல நீங்க ஒரு இதா இருக்கணும், நம்ம சங்கதிங்க வேலை செய்யணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வேலை செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் இது உள்ள வேலை செய்யணும். இந்த குறிக்கோளோட இப்ப போராடுகிறோம். இந்த போராட்டம் தொடரும். அவங்க நம்ம கிட்ட பேசி ரைட்டிங்ல கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நவறதுலன்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். இதை கடைசி வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிப்போம். நீங்களும் எங்க கூட தீவிரமா எங்க கூட உண்மையா இருந்து நீங்க கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லி, அதே சமயம் போலீஸ் கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் நாங்க உள்ள பண்ண மாட்டோம், எந்த விதமான பாதிப்பை நாங்க ஏற்படுத்த மாட்டோம்னு. உடனே போலீஸ் வெளியே போயாச்சு. சோ அதை நீங்களும் கடைப்பிடிக்கணும். தயவு செய்து அவங்கவுங்க ஷாப்ல அவங்கவுங்க போய் தயவு செய்து எங்கேயும் நிக்காதீங்க. அவங்கவுங்க ஷாப்ல அவங்கவுங்க செட்டில் ஆகுங்க, படுக்கிறதுக்கு இடம் பாருங்க, ஆறாம இருங்க. ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது நியூஸ்னா நாங்களே கூப்பிடுறோம். சப்போஸ் வந்தாங்கன்னா கூட நாங்களே கூப்பிடுறோம். உங்களுக்கு எதனா மெசேஜ்னா கூட நாங்களே உங்களை கூப்பிட்டு கொடுக்குறோம். தயவு செய்து அங்கங்க போய் கேட்டுக்கிட்ட நிக்காதீங்க. கேட்டுக்கிட்ட என்ன மொத்த பேரு வெளியே வர்றதுக்கு ரெடியாக்குறான், நீங்க தான் புச்சி வச்சு நிக்கிறீங்கன்னு செக்யூரிட்டி சொல்றாங்க. ஸோ அந்த பேரு எங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க தயவு செய்து. நீங்க எல்லாம் ஷாப்ல போய் செட்டில் ஆகுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க ஆறாம ஷாப்ல போங்க, லஞ்ச் டைமுக்கு லஞ்ச் பண்ணுங்க, ஆறாம மறுபடியும் செட்டில் ஆகுங்க. இந்த தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து நவறது இல்லை. இது உறுதி உறுதி உறுதி. சரி, தயவுசெய்து அவன் ஷாப்புக்கு போயிடும். அவன் ஷாப்புக்கு மதிக்காம அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான்னாக்கா இதை எங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். ரெண்டாவதா தொடர்ந்து இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் இன்னைக்கு எவ்வளவு விலைவாசியை நிர்மலா சீதாராமன் ஏத்தினே போயின்னு இருக்கோம். ஆனா இங்க சம்பளம் உயர்வு ஆகாது. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றது? யாருக்கு எத்தனை பேர் வீட்டு வாடகை, குழந்தை ஸ்கூலு, எத்தனை பேருக்கு ஃபீஸு, சாப்பாடு, எப்படி வாழ்வான் மனுஷன்? நீ கொடுக்குற சம்பளம் போதுமா? வேலை வண்டி அதிகமா வாங்குற, 5000 கோடி டார்கெட் யார் டார்கெட் அச்சீவ் பண்றது? 8300 கோடி யார் டார்கெட் அச்சீவ் பண்றது? உனக்கு நான் டார்கெட் அச்சீவ் பண்ணி கொடுத்துனுப்பேன், நீ டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிடுவ, என்கிட்ட வேலையும் வாங்கிடுவ, வெளிநாட்டுக்கும் வண்டியை அனுப்பிச்சிடுவ. எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு கடைசியில் நீ நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிருப்ப, கிஃப்ட்டுங்க கொடுத்துட்டு நாங்கெல்லாம் உக்காந்து ஜோக்கர் மாதிரி பேன்னு பார்த்துனுக்கணும்.
இதுதான் எங்களுடைய நிலைமையா? கோலார் தங்க வயல்ல இருக்கிற ஜனங்க நீங்கெல்லாம் தெரிஞ்சுங்க, தெரியாதுங்க. 81ல கனடா கலட்டா நடந்துச்சு. எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க வச்ச ஊர் இது. நம்ம ரத்தத்துல அந்த போராட்டம் உணர்வு கலந்துக்குது. அதெல்லாம் தூண்னா தான் தெரியும் நம்ம தாத்தா யாரு, அப்பா யாரு, மைன்ஸுக்காக எவ்வளவு போராடினாங்கன்ட்டு. அப்பதான் தெரியும். தண்டவாளத்தை அடிச்சு மடக்கி கேஜிஎஃப்க்கு வந்து ரிசர்வ் போலீஸை கொண்டு வந்த சரித்திரம் இருக்குது நம்ம கேஜிஎஃப்க்கு. அந்த மாதிரி போராளினாங்க. எங்க ஏன் அமைதியாகிறோம்னாக்கா, நீ ஒரு அமைதியான முறையில் எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுவேன்ட்டு தொடர்ந்து சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் கொடுத்தோம், பதில் இல்லை. ஹைகோர்ட் தீர்ப்புக்கும் பதில் இல்லை. உன்ன கேட்டாலும் தெரியாது. நீ இந்த மாதிரி சொல்லுங்கிற. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறோம். இது நியாயமா இல்லையான்னு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது நியாயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெளியே போயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து நாளைக்கு வந்து ரூபா மேடம் இங்கே வராங்க. அவங்ககிட்ட உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க, சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு. சரி, நாளைக்கு ரூபா மேடம் வரட்டும், அது வரைக்கும் நாங்கள் உள்ளே வைக்கிறேன்னு நாங்கள் வந்து அவங்களுக்கு பதில் சொன்னோம். இது யூனியனாக எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. அவங்க யாருன்னா வரட்டும், அவங்க எல்லாம் வரட்டும், யாருன்னா வரட்டும், எங்களுக்கு ஒரு தீர்மானம் வரட்டும். நீ சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட கூப்பிடு. ரெண்டாவதா வந்து இன்னைக்கு வெளியே கூப்பிட்டுக்கிற பாரு ஆள. அதான் இரு சொல்லிடுறேன். இரு நான் பேச விடு ஒரு நிமிஷம். வெளியே வந்துக்கிறான் பாரு ஆளு. அதுக்கான ஆள் உள்ள வைக்கிறான். கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிக்குது இல்ல, அதுக்கு ஒரு பதில் சொல்லு. ரெண்டாவது வந்து நீ வந்து எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போ. இதுக்கு முன்னால சொல்றது வாயில சொல்றது, நாளைக்கு கூப்பிடுறேன், இன்னொரு நாளைக்கு கூப்பிடுறேன், இவ்வளவு நாள் ஏமாத்திருந்தெல்லாம் போதும். இனிமேல்ட்டெல்லாம் ஏமாற்ற முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி சப்கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கும் இங்க இருக்கிற உள்ளவர்களுக்கும் எல்லாருக்கும் ஜவாப்தாரி. நாளைக்கு எது ஆனாலும் நிக்கிறோன்ற உறுதிமொழி எடுத்துன்னு தான் நாங்கள் நின்றுக்கிறோம். நாளைக்கு எம்ஓஎஸ் பண்றதாகட்டும் எது இருந்தாலும் நின்று நாங்கெல்லாம் ஒற்றுமையா போராடுறோம். உங்களுடைய கோஆபரேஷன் எங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களா? நாங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். யூனியனா ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். பதில் வர வரைக்கும் யாரும் போறதில்ல. பதில் வரட்டும், வந்து சொல்லிட்டோம், அஷூரன்ஸ் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க தீர்மானம் பண்றோம். இது ஒருத்தனால முடிவு இல்லை, ஒட்டுமொத்த தொழிலாளியோட முடிவு. நாங்க உறுதியா உள்ள பேசிட்டு வந்துக்கிறோம். இதுல கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து சாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக RC2 கான்ட்ராக்ட் ஆபரேட் யூனியனுடைய தலைவர் திரு கஜேந்திரன் அவர்கள் இன்றைய சூழ்நிலைகளை குறித்தும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை குறித்தும் மிக விளக்கமாக நம்ம இதில் பேசுவோம். எல்லாருக்கும்